இருந்து பல்லடம் நோக்கி வந்த 2 அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று முந்திச் செல்ல முயன்றபோது லேசாக உரசியதால் பரபரப்பு. பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. பாதியில் இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. ஓட்டுநர்களை பிடித்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் 4 வழி சாலை அருகே திருப்பூரில் இருந்து உடுமலை நோக்கி சென்ற புதிய அரசு பேருந்தும் திருப்பூரில் இருந்து கோவை நோக்கி சென்ற மற்றொரு அரசு பேருந்தும் மோதிச் செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக புதிய பேருந்தில் பின்பக்கத்தில் மோதி கோவை நோக்கி சென்ற பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. இதனையடுத்து பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு பேருந்து நடுவழியில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். மேலும் 2 பேருந்தின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு விருந்து சென்ற பல்லடம் போக்குவரத்து போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை சமரசப்படுத்தி அங்கு இறக்கிவிடப்பட்டிருந்த பயணிகளை மாற்று பேருந்துகளில் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை. மேலும் இதுகுறித்து பல்லடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேரன் முரசு செய்திகளுக்காக செய்தியாசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்திப்பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.